கூட இந்த அளவுக்கு சிறப்பான பொதுக்கூட்டத்தை போட முடியுமா என்ற நிச்சயமா இல்லை. போன வாரம் போட்டாங்க ஒரு பொதுக்கூட்டம். இதில் இருக்கிற கூட்டத்தில் 4 ஒரு பங்கு கூட இல்லை. இன்றைக்கு இந்த வீதி தோறும் இரட்டை இலைகளும் டியூப் லைட்டும் சீரியல் செட்டும் ஒரு மாநாட்டை போல ஒரு அருமையான பொதுக்கூட்டத்தை நடத்திருக்கின்ற அருமை தம்பி பகுதி செயலாளர் சேலூர் சங்கர் அவர்கள் அனைவரும் வரவேற்றிருக்கின்ற அருமை அண்ணன் கிழக்கு பகுதி செயலாளர் எம் கூத்தன் அவர்கள் முன்னிலை ஏற்றிருக்கின்ற மத்திய பகுதி செயலாளர் எல்லா செய்யின் அவர்களே, மேற்கு பகுதி செயலாளர் கோபிநாத் அவர்களே, அருமை பகுதி செயலாளர்கள் மோகன் அவர்களே, தேவேந்திரகுமார் அவர்களே, திவாகர் அவர்களே, ராமூர்த்தி அவர்களே, அப்துல் மஜித் அவர்களே, கோட்டசாமி அவர்களே, ஜீவா அவர்களே, பொன்னுசாமி அவர்களே, அருமை வட்ட செயலாளர்கள் வசந்த் அவர்களே, கந்தன் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, கோபால் அவர்களே, பாலாஜி அவர்களே, சரவணன் அவர்களே. இன்னைக்கு 4 வருஷம் ஆச்சு. இங்கே ஒரு மேடையை போட்டு அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க, மாவட்ட செயலாளர் என்ன பண்ணார், போன வாட்டி அமைச்சராக இருந்த TKM சின்னையா என்ன பண்ணார், என்னையும் சேர்த்து நிறைய கேள்விகள் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த மேடைக்கு பின்னாடி ஒரு ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும், கிழக்குத்தாம்பரம் பகுதியில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி இருக்குது. அந்த பெண்கள் மேல்நிலை பள்ளியை அமைச்சரான முதல் ஆண்டு 10வது வரைக்கும் தான் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறாங்கன்னு சொன்னால் +1 +2 அதுக்கு மாண்பு அம்மா தான் காரணம். அன்றைக்கு அமைச்சரான முதல் ஆண்டிலேயே தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இருந்தால் கூட 100 பள்ளிகள் தான் மேல்நிலை பள்ளியாக மாற்றுவாங்க. அதில் என்னுடைய கோரிக்கை ஏற்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இங்கே இருக்கின்ற பின்னாடி இருக்கின்ற அரசு மேல்நிலை பள்ளியை +2 +2 கொண்டு வந்து மேல்நிலை பள்ளியை கொண்டு வந்து அன்றையிலிருந்து இன்று வரை ஆயிரக்கணக்கான மூன்று பெண் பிள்ளைகள் இங்கே படித்து கொண்டிருக்காங்க. அது ஒன்று போதும் கிழக்குத்தாம்பரத்துக்கு. நான் எழுதிருந்தேன் அம்மாவுக்கு, ஒரே ஒரு கிறிஸ்தவ பள்ளி தான் இருக்குது பெண்களுக்கு, எங்கள் பகுதியில் பெண்கள் மேல்நிலை பள்ளியே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அம்மா அவர்கள் உடனடியாக அந்த 100 பள்ளியில் ஒரு பள்ளியாக இந்த மேல்நிலை பள்ளியை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு இந்த பள்ளி இல்லைன்னா நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் +1 +2 படிக்க பள்ளியே கிடையாது கிழக்குத்தாம்பரத்தில். அம்மாவுடைய சாதனை, என்னுடைய சாதனை. இங்கே எதிரில் இருக்குது இந்த பள்ளியை போய் பார்த்தீங்கன்னா நகராட்சி பள்ளி, அது அங்கேயும் 10வது வரைக்கும் தான் இருந்தது. உள்ளே போனீங்கன்னா தனியார் பள்ளிக்கு இணையாக அன்றைக்கு நாங்கள் மாற்றோம். இந்த சேலூர் ஸ்கூலில் உள்ள பேப்பர் இங்கே வந்திருக்க பெருமக்கள் எல்லாரும் சேலூர் தாய்மார்கள்லாம் பார்த்துக்கிறேன். இப்போ வரும்போது பார்த்தேன் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த பள்ளியெல்லாம் படிக்குது. எப்படி +1 +2 வந்ததுன்னா அம்மா கொண்டு வந்தாங்க, நான் கொண்டு வந்தேன். உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ தனியார் பள்ளிக்கு இணையாக அந்த பள்ளியை மாற்றி காட்டினோம். இன்னைக்கு இந்திரன் எங்கே பேசுகிறாரு, மண்டல குழு தலைவர், அமைச்சர் என்ன பண்ணார், ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னு. நான் இந்திரன் கேட்குறேன், உங்களுக்கு ஏதாவது மான ஈனம் சூடு சொரணம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. இங்கே பின்னாடி மண்டல அலுவலகம் இருக்குது, மாநகராட்சியுடைய மண்டல அலுவலகம் ஏற்கனவே இருக்குது. 4 வருஷம் ஆச்சு திமுக ஆட்சி வந்து, எம்எல்ஏ ராஜா வந்து 4 வருஷம் இன்னும் மண்டல அலுவலகத்தை கட்டலை. நான் கட்டுறேன் சமுதாய நலக்கூடம், எல்லாருக்கும் தெரியாது. சமுதாய நலக்கூடம் ஏற்கனவே இருக்குது. அந்த சமுதாய நலக்கூடத்தில் தானே இப்போ அந்த மண்டல ஆஃபீஸே நடக்குது. நான் மக்களுக்காக சமுதாய நலக்கூடத்தை கட்டணும். நம்முடைய காந்திநகர் மக்கள், கிழக்கு பகுதி மக்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு சீமந்தம், நல்லது, நிச்சயதார்த்தம், பிறந்தநாள் போல அந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்கு கட்டின அந்த ஒரு சமுதாய கூடத்தில்